Daily. Taste the Daily. அதிவர் ராமபாண்டியன் சார், பொதுவாக ஒரு காவலர் கொலை செய்யப்படுறார் அப்படின்னு சொன்னாலே ஒரு மோசமான சூழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா இது எவ்வளோ ஒரு மோசமான சூழல். இது தமிழக மக்களுக்கு எதை சார் உணர்த்துது? சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் திமுக ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அது காட்டுது. அடுத்து மக்களுக்கு காவல்துறை மீது இருந்த அந்த பயம் நீங்கிவிட்டது. காவல்துறை என்ன செய்தாலும் இந்த அரசு மிகப்பெரிய அளவில் வேறு எதுவும் எதிர்வினை ஆற்றாது அப்படிங்கிறது சமூக விரோதிகளுக்கு இன்னொரு தைரியமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சார், எந்த ஒரு குற்ற செயலிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியான நீதியை வழங்குவதற்கு சுதந்திரமான விசாரணையை இந்த அரசு, இந்த காவல்துறை, அதை நிர்வகிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது உறுதிப்படுத்தியிருந்தால் இது போன்ற குற்றங்கள், கொலைகள், காவலர்கள் தாக்கப்படுவது என்பது நிகழ்ந்திருக்காது. இப்போ உதாரணத்திற்கு 2023 ஜனவரி மாதம் விருகம்பாக்கத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் 2 பெண் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன், 2 பேரும் எம்பிஸ். அவங்க பங்கேற்றிருக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாலியல் ரீதியாக 2 திமுக காரர்களால் துன்புறுத்தப்பட்டார். அதன் பின் அவர் அந்த வழக்கை நீங்கள் புகாராக கொடுக்கக்கூடாது என்று முதலில் அவர் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இல்லை இது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்ட பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிறோம். என்ன சொல்ல வரல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திமுக தான் சொல்லி போய் நம்ம அதை அரசியலா பேசுறதே தீர்வு இல்லை. அந்த இடத்துல தான் நான் எப்படி சொல்ல வரேன்னா சார், அப்போது காவல்துறை மீது என்ன செய்தாலும் கட்சி எனக்கு பாதுகாப்பாக வரும், குற்றச்செயலுக்கு உடன் தண்டனையை கொடுப்பதற்கு அது மெனக்கெடாது அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துதான் நான் சின்ன விஷயங்களாக நீங்கள் காவல்துறை அதே போன்று விருதுநகரா சாத்தூரான்னு தெரியல, ஒரு இளைஞர்கள் கும்பல் ஒரு காவலரை அடி வெளுத்தாங்க தெரியுமா, சுற்றி நின்று. இதே போன்று ஒவ்வொன்றையும் நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்ப முதலில் காவலரை பாலியல் ரீதியாக சீண்டுகிறார்கள், நடவடிக்கை இல்லை. அடுத்து ஒரு காவலரை ஒரு இளைஞர்கள் கும்பல் சேர்ந்து தாக்குகிறது, நடவடிக்கை இல்லை. அதே மாதிரி அருப்புக்கோட்டையில் ஒரு டிஎஸ்பி முடியை பிடித்து இழுத்து அடிக்கிறார்கள், காவல்துறை நடவடிக்கை இல்லை. அப்போது அடிக்கிற போதெல்லாம் நடவடிக்கை இல்லை, பேசாம கொன்னுட்டா என்ன, அந்த நிலைக்கு இன்றைக்கு மாறி இருக்காங்க. 6 மாசத்துல 6 கொலைகள். ஏன் இதை நான் சொல்லிட்டு வரேன்னா, இப்படி குற்றச் செயல்கள் ஒரு சிறிதாக நடக்கும் போதே அதற்கான நடவடிக்கை தீர்க்கமாக இல்லாத போது அது தொடர்ந்து பெரிய அளவில் இருக்கு. இன்னொன்று இப்ப கடைசியாக நடந்த இந்த SSI உடைய கொலையில கூட நீங்க 100க்கு ஃபோன் பண்றீங்க, அங்க இது போன்று அருவாள் வைத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு SSI போய் அதை தடுக்க முடியும் என்கின்ற போயிருக்காரு பாவம். அது அவருடைய இயலாமையா அல்லது இந்த அரசு காவல்துறை அவரை இப்படி பாதுகாப்பற்ற முறையில் அனுப்பியது காரணமா அப்படிங்கிறதே நம்ம முதல்ல இந்த இடங்களில் தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அங்கே என்ன நடந்து இப்போ அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது தனிப்பட்ட விரோதம், அவங்களுக்குள்ள சொத்து பிரித்து சண்டை போட்டாங்க, அதை போய் தடுக்க காவலர் போகலாமான்னா, ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது காவலர் போக வேண்டும் என்பது சட்டம் ஒழுங்கு. அழைப்பு வந்திருக்குன்னா போகணும். ஏன்னா அங்க ஒரு கொலை சம்பவம் நடக்க போகிறது என்கின்ற தகவல் தெரிஞ்சால் போய் பார்க்குங்கிறது சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்க வேண்டிய கடமை என்று அர்த்தம். ஆனா நீங்க அந்த ஃபேமிலிக்குள்ள வெட்டிக்கிட்டாங்க, சண்டை போட்டாங்க, அது தனிப்பட்ட பகை. அதுல இவர் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போனார், இவரை கொண்டுட்டாங்க, தனிப்பட்ட பகைதான் இதற்கு அதிகமான காரணம்னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல, அது அவர்களுக்குள்ள வெட்டிக்கிட்டா பரவாயில்ல, விசாரிக்க ஒரு காவலர் மீது வெற்று தைரியம் வருதுன்னா அதுதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு. போலீஸையே கொலை செய்தால் கூட இந்த ஆட்சியில் நாம் தைரியமாக உலா வரலாம் என்கின்ற மனநிலை ஒன்று. இதுல இன்னும் அந்த நிகழ்வுக்கு அருகில போவோம். அந்த 3 பேருமே மதுவின் போதையிலே இருக்காங்க இல்லையா. அப்போ கட்டுப்பாடற்ற மதுவும் போதை கலாச்சாரமும் தமிழகத்தில் பெருகி இருக்கிறது. அதை கவனிக்க வேண்டியது யார்? சட்டம் ஒழுங்கு. மதுவிலக்கில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி நியாயமானவராக இருந்து ரைடு பண்ணி நிறைய பேரை பிடிச்சா அவர் மேல ஒரு பழியை போட்டு தூக்கி தூர போட்டுறீங்களா? அதனுடைய எதிர்வினை போதை மயிலாடுதுறையில் நடக்குது. போதை கும்பல் என்ன நினைக்கிறது? போதையில் இருப்பதும் போதையோடு குற்றச்செயல் செய்வதும் ஒரு பிறப்புரிமை போல அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய நிலைக்கு நீங்க கொண்டு விடுறீங்களா? அப்போ மதுவினுடைய போதையிலே இருந்த 3 தங்களுக்குள் வெட்டுகிறார்கள். ஒன்று சரி, வெட்டி
அவருடைய தந்தையை, பாதிக்கப்பட்ட தந்தையை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்த காவலர் மீது கொலைவெறி வருகிறது என்றால் இது என்ன சார்? காவலர் மீது அங்க சண்டை நடந்துச்சு, அப்பாவை கொண்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி விடுறவர் மீது அவரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு வெறித்தனம் வருகிறதுனா இது நம்ம போதைன்னு சொல்லணுமா? அல்லது ஏற்கனவே அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இருவர்கள் மீதும் பல குற்ற வழக்குகள் இருக்கிறது, அப்ப இது எந்த கண்ணோட்டத்தில் நடந்தது? அப்ப சட்டம் ஒழுங்கை ஒரு எஸ்ஐயால் கூட இங்கே போய் தட்டி கேட்பதற்கோ பாதிக்கப்பட்டவருக்கு உதவுவதற்கோ முடியாத சூழ்நிலை என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இது அதிகாரிகள் ஆட்சியா இல்லை முதலமைச்சருடைய ஆட்சியான்னு கேள்வி கேட்கிறாரா? நீதிமன்றம் மட்டுமா கேட்டது? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரும் கேட்டார்ல, இது அதிகாரிகள் ஆட்சியா இல்லை திமுக ஆட்சியான்னு கேட்டார்ல. ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எதிர்கட்சி தலைவருமே முதல் கொலை நடக்கும்போதே, காவலர் ஒருவர் கொலை செய்யப்படும் போதே அப்போதிலிருந்து ஒவ்வொரு கொலைக்கும் அறிக்கை விடுகிறார். சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார். அப்போது கூட சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்கும் போது கூட முதல்வருடைய கவனத்துக்கு இது வராதா? இல்லை சார், அதை நான் இன்னும் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் தான் ஒவ்வொரு குற்றச்செயலுக்கும் கண்டன அறிக்கையும் காவல்துறை இது போன்ற நடவடிக்கை எடுக்க வைக்க முனைவதே எதிர்க்கட்சி தலைவர் தான். நீங்கள் நடந்த பல இப்போ இந்த அதிமுக ஆட்சியில் நடந்த கொடூர குற்றங்களை எல்லாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்ததில் பெரும் பங்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவர் கொண்டு வந்து முதலமைச்சருக்கும் சட்டமன்றத்திலும் வைத்து விவாதித்த பிறகும் அதை இவர்கள் சரியாக சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாமல் போகிற போது கூட்டணி கட்சிகளே அதை கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், ஏன் பராமரிக்க முடியாம போகும்? அதுதானே முதல்வருடைய வேலை. அந்த வேலையை அவர் செய்யவில்லை. அவர் அதிகாரிகளின் கையில் ஆட்சியை கொடுத்து விட்டு ஹாயாக இருக்கிறார். தன் மகனை முதலமைச்சராக்கி விட்டோம், சகோதரியை டெல்லிக்கு அனுப்பிவிட்டோம், குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் பதவியும் பொறுப்பும் பணமும் செலுத்திக் கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு சுபீட்சமாக இருக்கிறது என்று அவர் நினைச்சிட்டு இருக்கார். அதனாலதான் சொல்றாங்க இது அதிகாரிகள் ஆட்சியா முதலமைச்சர் ஆட்சியான்னு எல்லா தரப்பும் கேள்வி கேட்பதற்கு. சார், ஒரு உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வியை கேட்பதற்கான நுணுக்கமான நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அங்கே ஆட்சியல் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் செயலற்றிருக்கிறார்கள். அதனால் அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்கிறதா என்கின்ற சந்தேகம் எழுகிறது என்கின்ற நிலையை தான் இப்ப நம்ம விவாதிக்கிறதுனுடைய மறுவடிவம் தான் அது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, சட்டம் ஒழுங்கு மட்டுமா சரியாக இல்லை, அனைத்து துறைகளிலும் எதுவுமே சரியாக இல்லை என்பதுதான் அந்த கேள்விக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற விஷயம். சரி சார், நீங்க சொல்றீங்க அதிகாரிகள் கையில முதல்வர் பொறுப்பை கொடுத்துட்டு ஹாயா இருக்கிறாருன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த மயிலாடுதுறையில அந்த டிஎஸ்பி பேசுறார் பிரஸ் மீட்ல ஓப்பனா அந்த காவல்துறையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்றார். அது மிகப்பெரிய அளவில் எல்லா ஊடகங்களையும் வெளியே வருது. முதல்வர் அதை பார்க்கும் போதாவது, இல்லை இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறத தொடர்ந்து பார்க்கும் போதாவது, இல்லை அதிகாரிகள் கையில் கொடுத்தது தப்பு, நம்ம பார்க்கணுன்ற எண்ணம் அவருக்கு வராதான்? வரல. அதுக்குண்டான கவலை அவருக்கு இருக்காது. ஏனென்றால் அவர் திமுகவினுடைய தலைவர். திமுக தலைவர்களுக்கு தங்கள் குடும்பத்தை தவிர எத்தகைய சுமையும் ஒரு பாதிப்பும் மக்களிடம் இருந்தாலும் அது தன்னுடைய காதுக்கு ஏறாது என்பதுதான் அவருடைய இயல்பான நிலை. அப்படி இல்லைன்னா அந்த டிஎஸ்பி அழைத்து நீங்கள் இத்தனை மதுபாட்டில்கள் கடத்தல்களை தடுத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கடி வந்தது, உங்களுடைய வாகனத்தை பறிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க ரைடு போனா இன்னும் எத்தனை போதைப் பொருட்களை தடுத்திருப்பீர்கள், அது ஏன் நடந்தது, யாரால் நடந்தது என்கின்ற கேள்வி கேட்டால் அவரை தடுத்து நிறுத்தியதற்கான பதில் கிடைக்கும். அந்த பதில் இதை விட மோசமாக இருக்கும் இல்லையா? இந்த ஆட்சியின் மீது, அதிகாரத்தின் மீது இவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டுமென்றே தவறுகிறார்கள் என்கின்ற உண்மை வெளியே வரும். அப்படி வரவிடக்கூடாது என்பதற்காக, அப்படியா நீ நல்லவரா இருந்தா எங்க ஆட்சியில என்பா வேலை செய்யறேன், வேற ஏதாவது ஆட்சியை பத்தி யாராவது குறை சொன்னாலே அதை கேட்கிற மனநிலையில முதல்வர் இல்லையோ? அப்படி எந்த செய்தியும் வந்துவிடக்கூடாது. வரவில்லை, அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 6 மாசத்துல 6 கொலைகள்னு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. 6 கொலைகள் என்று எதிர்க்கட்சி தலைவர் அதாவது தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு செயலற்று இருக்கிறது என்பதற்கு சட்டமன்றத்திலே அவர் அதாவது நேருக்கு நேர் எடுத்து சொல்றாரு. சார், அதிகாரிகள் அவரிடம் முதலமைச்சர்கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ, எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரங்களோடு சொன்னார். அவர் சொன்ன விவரங்களின் அடிப்படையில் தான் காவல் நிலைய மரணம், வினோத்தினுடைய மரணம் சாதாரண மரணம் என்று சொன்னவர் காவல் நிலைய மரணம் தான் தவறாக சொல்லிவிட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்றாரு சட்டம் ஒழுங்கு குறித்து பேசினா, அப்ப இந்த முதலமைச்சர் அதற்கு பிறகாவது முழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? 6 காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலையில்
இருந்தவர்கள் அனைவரும் மதுவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது போதையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கு. அப்படிங்கிற போது இரண்டு வகையில் போதையை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது காவல்துறை, அதன் மூலம் காவல்துறை அதிகாரிகளின் உயிர் பறிபோய் இருக்கிறது. இரண்டு விஷயத்திலுமே கையாளாமல் நிற்பது சட்டம் ஒழுங்கு, அதை நிர்வகிக்கிற காவல்துறை அமைச்சர் தானே. அப்ப இந்த கேள்வி எல்லாம் எடுத்து வைக்கிற போது அவர் எனக்கு தெரியாது, இப்படி நடக்கல, இதெல்லாம் அப்படி இல்லை. ஏன் சார், சினிமாவில் படம் பார்த்து விட்டு ஜெய்ஃபிம் திரைப்படத்தை பார்த்து கண்கலங்கிய நீங்க உங்கள் காவல்துறை அதிகாரிகள் சாகும்போது அல்லது காவல்துறையினர் அப்பாவி மக்கள் அஜித்குமார் போன்றவர்கள் சாகும்போது ஏன் கண்ணே கலங்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறோம். ஆணவ படுகொலை நடந்த போது அந்த வீட்டில போய் ஆறுதல் சொல்லாமல் சென்னையிலே நடிகர் நடிகைகள் என்னை அழைத்தார்கள், உங்களுடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து பாக்குறேன்னு, உடல் நலம் இல்லை என்று ஆஸ்பத்திரியிலிருந்து போக வேண்டிய இடம் அங்கதானா? எவ்வளவு அழகான முதலமைச்சர் பாத்தீங்களா? யாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், யாருக்கு ஆறுதல் தேவை? இந்த ஒரு முதலமைச்சர் பயணம் அந்த இறப்பை சந்தித்தவனுடைய வீட்டில் எத்தனை மனதைரியத்தை கொடுக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை விட்டணுமா வேண்டாமா? உங்களை எதுக்கு போக சொல்றோம்? நீங்க முதலமைச்சரா இல்லைன்னா நாங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டோம். நீங்க எங்கேயும் போங்க, யாரையும் பார்த்து பேசுங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பட் பாதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஒருவன் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்தில் அந்த சட்டம் ஒழுங்கு அல்லது இது போன்ற செயல் இனிமேல் நடக்காது என்கின்ற உறுதியை ஏற்படுத்தவே உங்களால் முடியலையே, நீங்க எப்படி குற்றங்களை தடுக்க முடியும்? இப்போ இந்த கேள்விதான் எனக்கு ஏற்படுது. இப்போ 6 மாதத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இது காவல்துறைக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒரு உயிரச்சம் அவர்களுக்கு வந்துருச்சுன்னா அவர்கள் தான் மற்றவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கே உயிரச்சம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா எப்படி பணிகளை அவங்களால செய்ய முடியும்? அதான் திருச்சியில் உள்ள டிஎஸ்பி தன்னுடைய கருத்தை வெளியே தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல விஏஓக்கள் எல்லாம் எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்கள், துப்பாக்கி பயிற்சியும் கொடுங்கள், எங்கள் உயிர் பாதுகாப்பு இந்த ஆட்சியில் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ டிஎஸ்பி வந்து நைட் ரவுண்ட்ஸுக்கு போனீங்கன்னா துப்பாக்கியோட போங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருச்சியில் இருக்கக்கூடியவங்க ஒரு எல்லாருக்கும் கோரிக்கை விடுறாங்க. அப்போ இங்கே அதிகாரிகளாக இருக்கக்கூடிய யாருக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லை என்பது இதுல இருந்து தெரிய வருதா? இன்னும் குறிப்பாக காவல்துறைக்கே இல்லை அப்படிங்கிற போது மற்ற அதிகாரிகளுடைய நிலையை நினைச்சு பாருங்க. ஒரு விஏஓ ஒரு நிராயுத பாணியாக எந்த குற்றச்செயலை அவருடைய கிராம லிமிட்டுக்குள்ள தடுத்து நிறுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? காவல்துறைக்கே இந்த நிலைமை என்றால் அவர்களுடைய நிலையில யோசிச்சு பாருங்க சார். இல்ல வீட்டுக்கு வந்தாலே பெரிய விஷயம் நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக. என்ன அவர்கள் எல்லாம் இது போன்ற தீங்கை கண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய துணிச்சல் வருமா சார்? காவல்துறை அதிகாரிக்கு அவர் போய் சண்டையை விலைக்கு விடல, தட்டி கேட்கல, பாதிக்கப்பட்டவனே ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்புனா அதை ஒளிந்திருந்து பார்த்து வந்து தாக்குறாங்க. அதிலும் அந்த கொலை செய்யப்பட்ட தாக்குதல் செய்யப்பட்ட விதம் கைதேர்ந்த கூலிப்படையில இருந்தவன் வெட்டுகின்ற வெட்டை போல வெட்டியிருக்கிறார்கள்னா அப்போ இது எவ்வளவு பெரிய அத்துமீறல் நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது. இது எல்லாத்துக்குமான அந்த துறையினுடைய அமைச்சர். நீங்க ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடி ராஜ்யம் நடக்குதுன்னு சொல்றீங்களா? ரவுடி ராஜ்யம் என்பது கூட ஒரு குறைந்த வார்த்தைன்னு நான் சொல்றேன். நீங்க ரொம்ப கம்மியா இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட மதிப்பிடுறீங்களோன்னு தோணுது. ரவுடி ராஜ்யங்களை எல்லாம் மீறிய ஒரு அராஜக ராஜ்யம் இங்க நடக்கிறது. இதை ஒரு சில வார்த்தைகளால் நீங்க டிஃபைன் பண்ணவே முடியாது. அதாவது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள் பொதுமக்களாகவும் இருக்கிறார்கள், காவல்துறையாகவும் இருக்கிறது, விஏவாக இருக்கிறார்கள், அரசு அதிகார மட்டங்களில் பல்வகை நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள், இப்படி மருத்துவர்களுக்கு அவர் பணி செய்கிற இடத்தில் பாதுகாப்பு இல்லை. இப்படி எத்தனையோ குற்றச்செயல்கள், இவை அனைத்தையும் தடுப்பதற்கு இந்த காவல்துறை திறனற்று நிற்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அந்த காவல்துறைக்குள்ளே 6 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் அப்ப இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் அல்ல, காவல்துறை அமைச்சர். அவர் சரியாக எடுத்திருந்தால் இது போன்று நடந்திருக்காது என்பது எதிர்கட்சி தலைவரின் இந்த குற்றச்சாட்டு 100க்கு 100% உண்மை அப்படின்னு சொல்லி பேசலாம். அதிகாரி ராமபாண்டியன் சார், இப்போ அந்த காவல்துறையில் கொலை செய்யப்படுவது இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காவலர்கிட்ட செயின் பறிப்பு சம்பவங்கள்லாம் கூட நடந்தது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த அவலங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்போதான் சார்? இந்த அவலங்களுக்கு முற்றுப்புள்ளின்னா ஆட்சி மாற்றம் ஒன்று தான் அதுக்கு சிறந்த வழி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து தரப்பில் உள்ள மக்களுக்கும் இது போன்ற பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்கிறேன். அரசு அதிகாரிகள் மட்டுமில்லை, விவசாயிகள் மட்டுமில்லை, ரோட்டில் நடந்து செல்பவர்கள் கூட ஏன் தாக்கப்படுகிறோம், எதற்கு தாக்கப்படுகிறோம் என்று தெரியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் போதை மிகப்பெரிய அளவில் இருக்கு.
இப்போ சார் காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு விஷயத்தை மிக அழகாக சொன்னார். அதாவது அதை வேற கோணத்தில் சொன்னார். அதில் இருக்கிற உட்பொருள் என்னன்னா, எல்லைகளில் கூட வீரர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, ஆனால் தமிழகத்தில் போர்க்களம் போல காட்சி அளிக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தை. ஏன்னா காவலர்களுடைய நிலையை அவர் விவரித்த போது எனக்குள்ள எதிரொலிச்ச எண்ணம் தான். அப்போ அப்படி இருக்க போய் தான் இன்னொரு விஷயத்தை அழுத்தி கோடிட்டு சொன்னார். 1,36,000 காவலர்களில் 6 காவலர்கள் 6 மாதத்தில் கொல்லப்பட்டால் அது எவ்வளவு பெரிய சீரழிவும் அதனுடைய தீவிரம் எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்கணும்ல. கண்டிப்பா. மிக குறைந்த எண்ணிக்கைன்னு சொல்றீங்க, அந்த குறைந்த எண்ணிக்கையில் 6 என்பது எவ்வளவு பெரிய இடம். அதை தாண்டி காவல்துறை அதிகாரிகளை கொல்லுவோம் என்கின்ற அந்த குற்ற சிந்தனை எவ்வளவு வீரியம் மிக்கதும் சமுதாயத்திற்கு எவ்வளவு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு அரசியல் தலைவரிலிருந்து அதிகாரிகளிலிருந்து அனைத்து தரப்பில் இருப்பவர்களும், ஏன் ஒரு பெண் காவல் அதிகாரி என் அலுவலகத்தில் என்னால் இருக்க முடியவில்லை, இன்னும் சில நிமிடங்கள் இருந்திருந்தால் என் உயிர் போயிருக்கும் என்று சொன்னாரே, அதற்கு அந்த துறை ரீதியான நடவடிக்கை ஏன் நடந்தது, என்ன நடந்தது, உள்ளே போய் அதை அலசி ஆராய்ந்து இல்லை இது போன்ற நடக்காது, எங்கேயாவது அசூரன்ஸ் வந்ததா? அந்த அம்மா மீது அவர் மீது ஏதாவது சொல்லி அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க சரியில்லை இவங்க சரி, இந்த மழுப்பல்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் நீர்த்து போக செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். திமுக காரர்கள் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் நினைக்கிறார். ஆனால் அது எத்தகைய எதிர்வினை ஆற்றுகிறது என்று சொன்னால், 6 காவலர்களை அது பழிவாங்குகிற அளவுக்கு, வீழ்த்துகிற அளவிற்கு குற்றச் செயலை குற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை சமூக விரோதிகளிடம் வளர்த்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் தீர்வு என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் தான். எல்லோருக்கும் தெரிந்த ஒரே செய்தி, திமுக ஆட்சி செய்யும் போது சமூக விரோதிகள் தமிழகத்துக்குள் வருவதும், அதிமுக ஆட்சி வரும்போது அண்டை மாநிலங்களுக்கு செல்வதும் எப்போதும் இருக்கும். அந்த நிலையில் மாற்றமில்லை என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகிறது. நன்றி.